ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் சாப்டர் 31 பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாகவே போகலாம் சாப்டருக்கு. ஸோ டேரெக்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜின்வா எங்கே சண்டை போடுறோம் அதே இடத்துல வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின் அங்கே வரா. ஸோ சேர் உமன். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான், நிற்கிறா. உடனே வந்து இந்த யூனியன் மெம்பர் இருக்காங்க, அவன் என்ன சொன்னான், யூனியன் மெம்பர்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. ஸோ இவனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கமிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ கமிட்டி மெம்பர். ஸோ அந்த கமிட்டி மெம்பர் என்ன சொல்கிறாங்க, மேம் சாரி மேம், இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டு ஆசைப்பட்டாங்க, அதனால் வந்து சண்டை போடுறதுக்கு வேறு வழி இல்லை, ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டோன்றான். உடனே வந்து நம்மளோட இவன் இருக்கான மேனேஜர் கோ, அவன் என்ன சொன்னான், இவங்க ஆளுங்களே இப்படி தான் மேம், திடீர்னு வந்து சண்டை போடணும்னு ஆசைப்பட்றாங்க, என்ன பண்ணுறது அப்படி, இவங்க ஆளுங்களே அப்படின்னோடனே வந்து அந்த கமிட்டி மெம்பர் என்ன சொன்னால், அவன் வந்து எங்கள் ஆளெல்லாம் இல்லை, அவன் வந்து சும்மா அந்த பையன் வந்து எங்களுக்கு கீழே மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா, ரெண்டும் ஒன்று தாண்டா அப்படின்றான். நீங்கள் மட்டும் என்ன மற்றவங்களாம் கேர் பண்ணிக்கிட்டீங்க தானே, ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்துக்கணும். இவங்க 2 பேருமே சண்டை போடுற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் அங்கே இருக்காங்க, 2 பேரும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். உடனே வந்து 2 பேரும் ஓகே மேம், எஸ் சேர் உமன் அப்படி 2 பேருமே சைலண்ட் ஆகிடுறா. ஸோ சேர் உமனை பார்த்தா இவனே வந்து பயந்துக்கிறான். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேர் உமன் பவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊமினும் சரி ஜின்ஸ்கே வந்து 2 பேரும் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. உடனே வந்து நம்மளோட இவன் இருக்கான ஜின்ஸ்கே, அவன் என்ன சொன்னான், எஸ்ன்னு போட்டு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு சொல்லி 4 வார்த்தை இருக்குது. என்ன சொல்கிறான், செக்ஸின்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல. எஸ்ஸில் ஏதோ கெட்ட வார்த்தை இருக்கேன் இங்கிலீஷில் தெரில. ஸோ என்னமோ கெட்ட வார்த்தை பேசினா அது மட்டும் எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு நீ வந்து சாக போகிறாடான்றா 2 பேருமே சரி சாக போகிறான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே டேரெக்டாக வந்து ஹூயின் வந்து பேசவே இல்லை, பதிலுக்கு எடுத்தோடனே ஒரு அட்டாக் பண்ணுறான். உடனே ஜென்ஸ்க்கு என்ன அடாப்பா இவன் என்ன அதுக்குள்ளே வந்து சடனாக வந்து சண்டை போடுறான், ஒரு டேலாக்கும் இல்லை எதுவும் இல்லை. அதுக்கு வந்து நம்ம ஹூயின் சொன்னோம், என்னடா அவங்ககிட்ட சண்டை போடும்போது நான் எதுக்கு பேசணும் அப்படின்றான். சட்டியா ஃபக்கிங் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி விட்றான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூயின் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். 2 பேருமே சண்டை போடுறாங்க. இந்த பாஸ்டர் என்னடா அவன் அப்படின்னு இவன் ஜென்ஸ்க்கு என்ன நினைக்கிறேன், இந்த பாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவனோட அட்டாக் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியல அப்படின்றான். ஸோ இவன் வந்து கிராவிட்டி இது யூஸ் பண்ணுறான். யார், ஓவின் வந்து சைக்கிக்கு. ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் கால் எடுத்து பிடிக்கிறான். ஓவின் வந்து உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருக்கான். அதே மாதிரி வந்து ஜென்ஸ்கே அளவுக்கு வந்து சண்டை போடுறான். அப்படியே அதுக்கு டெலிஸ்ட்ரிக்ஸ் தான் அவனோட இது. இவன் என்ன அந்த டாக்டர் யூனியனோட யூனிக்கான ஸ்டைலா. அதேக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் வந்து அவன் வந்து ட்ராப் பண்ணுறானே, வடேகப்பா இந்த மாதிரி இருந்துச்சா ஈஸியாக வந்து அவன் அட்டாக் பண்ணுறது வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்மளோட கோ என்ன சொல்கிறான், அடேகப்பா இந்த ஃபைட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கேக்கே கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட டாக்டர் டிலிகனோட ஸ்டைல் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நீ வந்து டாக்டர் டிலின்டோ வந்து கேட்ச் பண்ண அப்படின்றான். என்னடா நான் இவ்வளோ நாள் கேள்வி கேட்டுருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அந்த கமிட்டி மெம்பரும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நியூஸ் வந்து வெளியில் போகக்கூடாது, ஏன்னா அந்த டாக்டர் வந்து இந்த பூனையை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுனால வெளியில் அந்த சேர் உமனுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவன் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுவும் அவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கேக்கு வந்து மூஞ்சியில் அடி, எல்லா இடத்துலையும் அடி விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மூவின் வந்து ஆஃப்டர் இமேஜாட்டு அவனும் கொஞ்சம் ஸ்பீடாக சாரி காய்ஸ், எனக்கு வந்து கோல்டு. ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுறேன். ஸோ ஏன் என்னால் கட் பண்ண முடியல, நான் இரும்பிக்கிட்டே தான் இருக்கேன். பட் இருந்தால் நான் வீடியோ போட்டே ஆகணும், ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது 8 பேர் 5 பேர் பார்த்தாலும் சரி, ஏதாவது பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடணும் ஒரு ஆசை இருக்கணும்னு. ஸோ அதனால தான் போடுறேன். அதுதான் ஜென்ஸ்க்கு என்ன நினைக்கிறேன்னா, இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவாய்ட் பண்ணுறது, வேறு வழியில் என் ஃபுல் பவர் யூஸ் பண்ணே ஆகணும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ்கே வந்து அவங்க சுற்றி வந்து விண்டோ யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வரான். இன்னும் அவன் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்கே வந்து அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இந்த டைம் பார்த்தா ஃபுல் அவன் உடம்பு சுற்றியே விண்டு இருக்குது. அதுக்கப்புறம் போட்டு குத்து 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 குத்துன்னு குத்துறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியன் வந்து பின்னாடி ஸ்டெப்பில் போய் எங்கேயோ விழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி வந்து நம்ம ஜென்ஸ்கே வந்து வயிற்றில் ஒரு அடி, இங்கே அடி, எல்லா இடத்துலையும் அடிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணாடியே உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அடித்து விழுந்துட்டான். இதுக்கு தான் என் ஃபுல் பவர் ஸ்பீடை நான் யூஸ் பண்ணுறதில்ல, நீ என்னால் ஒரே ரேங்க் இல்லைடான்றான். ஸோ உடனே பார்த்தா ஓவியன் வந்து திருப்பி எழுந்திக்கிறான். என்னடா அது வாட்ஸ் வித் மை நெக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூவின் வந்து ஜென்ஸ்கே அவனோட கழுத்தை வந்து தொட்டான் போல். ஸோ அதனால் வந்து கழுத்தை வந்து அவன் சுற்றி எப்படி சொல்கிறது சைக்கிக் பவர் யூஸ் பண்ணான். அவன் கை கால் எல்லாமே கட்டி போட்டுருச்சு. இவனோட இதுதான் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இதோட சரி நான் முடிச்சிடறான்னு சொல்லிட்டு ஒரு இது வெடிக்கிறான் அவனை சுற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்து கை கால் எல்லாம் பயங்கரமாக அடி, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் வருது. அடப்பா என்னடா என்னைய பண்ண அப்படின்னா, வாவ் இந்த கிட்டு உண்மையாகவே ரொம்பவே ஜீனியஸு. அவன் வந்து அவன் சைக்கிக் பவர் வச்சு கேப் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே வந்து நம்மளோட அந்த யூனியன் மேனேஜர் இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், இவன் இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். டாக்டர் டிலியான் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுது. நீ உண்மையாக நீ இவ்வளோ சைலண்டாக இருந்து எந்த விஷயமும் இல்லை, நீ வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து அந்த பையன் யார் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ உடனே வந்து என்ன சொல்கிறான், உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்றான். ஈவன் வந்து அவனை பிட்ரே பண்ணால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்வான். உடனே வந்து அந்த தட் கிட் ஹூவின் அப்படின்னா ஃபைனலாக வந்து டாக்டர் டியான் வந்து ரியாக்ட் பண்ணுறான். நான் நாளைக்கு அப்புறம் பேசுறதுக்கப்புறம் ப்ளீஸ் அவனை வந்து ஹேவ் கமிட்டி லுக் ஆஃப்டர் கிம் அப்படின்றான். அது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி வந்து ப்ளீஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றான். அவனை நான் எதுவுமே நான் கேட்கல. அவனை வந்து ப்ளீஸ் ஜஸ்ட் டோன்ட் லெட் ஹிம் லிவ். அவனை வந்து தனியாக மட்டும் அவனை வந்து லிவ் பண்ண வைக்காதீங்க. உங்களை வந்து கோஆப்ரேட் பண்ணுவான் அவன். ப்ளீஸ் அதனால் வந்து நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க. நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்பேன் அப்படின்றான். என்ன சொன்னாலும் சரி கேட்பியானுவான். ஆமானுவான். ஓகே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனால் வந்து அந்த கமிட்டி என்ன பண்ணுறான்னா ஊவினை வந்து பார்த்துக்க நினைக்குது. அதுக்கப்புறம் இவன் இவ்வளோ பவராக சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதோட சரி கரெக்டாக வந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.